வாழ்க்கை தடுமாறுதா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தோணுதா? முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துல எந்த உயிரினமும் 24 மணி நேரமும் சந்தோஷமா இல்ல. அதுதான் நிதர்சனம். சிங்கம் காட்டுக்கே ராஜான்னு சொல்றோம். ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்காக அது கிலோமீட்டர் கணக்குல ஓடணும். 10 முறை வேட்டையாடினா அதுல 7 முறை தோத்து போகும். பசியோட தூங்குற இரவுகள் சிங்கத்துக்கும் உண்டு. இன்னைக்கு பிரம்மாண்டமா நிக்கிற ஆலமரம் இல்ல சின்ன விதையா மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடந்ததுதான். அந்த இருட்டையும் மண்ணோட அழுத்தத்தையும் தாங்குனதுனாலதான் இன்னைக்கு அது ஊருக்கே நிழல் தருது. வயசாகும் போது கழுகோட அலகு வளையும், சிறகு கனமாகும். அப்ப அது செத்து போகலாம். ஆனா அது என்ன பண்ணும் தெரியுமா? பாறை மேல மோதி தன் அலக உடைக்கும். வலியோட புது அலகும் சிறகு முளைக்கிற வரைக்கும் காத்திருக்கும். அந்த வலிதான் அதுக்கு அடுத்த 30 வருஷ வாழ்க்கையே தருது. உலகமே ரசிக்கிற தாமரை பூக்குறது என்னவோ சேத்துலதான். ஆனா அந்த சேரு தாமரை மேல ஒட்டுறது இல்ல. சூழ்நிலை மோசமா இருந்தாலும் நீ எப்படி மலரணுங்கிறது உன் கையில தான் இருக்கு. எடையுள்ள பொருளை தூக்கிட்டு எறும்பு போய்கிட்டே இருக்கும். எத்தனை முறை தட்டி விட்டாலும் வழி மறிச்சாலும் அது நிக்காது. வழி இல்லையா, புது வழியை உருவாக்கு. இதுதான் எறும்போட பாடம். பாத்தீங்களா? ஒரு ஒரு உயிரோட தன்மைக்கு ஏத்த மாதிரி இங்க போராட்டங்கள் இருக்கு. ஆனா இயற்கை ரொம்ப புத்திசாலி. பிரச்சனையை கொடுத்த அதே இயற்கை தடுமாற்றம்ங்கிறது வீழ்ச்சி கிடையாது. அது அடுத்த பாய்ச்சலுக்கான இடவேளை. எந்திரிக்கிறவன் தான் இங்க ஜெயிக்கிறான். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தோத்து போறது தப்பே கிடையாது. பிரபஞ்சத்தின் விதியை புரிஞ்சுக்கோ, உன்னோட போராட்டத்தை ரசிச்சுக்கோ, வெற்றி உனது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.